அனிமல் கிங்டம்லேயே 2 காரியத்தை கடவுள் தன்னோடு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். ஒன்று வந்து லயன், இன்னொன்று வந்து ஈகிள். ஈகிள் என்ற இந்த பறவை இனங்களில் இது அரசனாய் கருதப்படுகிறது. The king of birds. அப்போ ஈகிள்ன்றது இட்ஸ் இமேஜ் ஆஃப் காட். அதுபோல நமக்கு ஒப்பாகவும் மாறுது. ஏன்னா அவர் இமேஜ் எதுவோ அதான் அவர் இமேஜ். பிசாசுக்கு பாருங்க, நீங்க எழும்பிட்டா ஏதோ நடந்துருன்ற அவனுக்கு தெரியும். அதனாலதான் முக்காவாசி நேரம் உங்களை கூட்டிலேயே அடைக்க பார்க்கலாம். மாம்சீக பயணங்கள் முடிந்தது. இந்த வருஷம் ஆவியின் ஆண்டு. That's a eagle year means the year of spirit. எத்தனையோ விஷயங்கள் பிசிக்கலா ட்ரை பண்ணி நீங்க ஃபெயிலியரை பார்த்திருப்பீங்கன்னா, இந்த வருஷம் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இல்ல, உன்னதத்திலிருந்து வருகிற பலன். இது நான் எழும்புகிற வருஷம். The year of higher. இந்த ஈகிளுடைய நேச்சரே தெரியும். என்ன தெரியுமா? ஈகிள் லைக் ஸ்டார்ம். புயலை பார்த்து எல்லாம் ஓடும், இது புயலை பார்த்து ஓடும். மற்ற எல்லா பறவைகளும் எதுக்குள்ளேயாவது போய் ஒளிஞ்சுக்கும். நீங்க மழை நேரத்தில் ஒண்ணுதான், சரக விரிச்சு மழை பெய்து கொண்டிருக்கும், மின்னல் வெட்டி கொண்டிருக்கும், காற்று பலமாய் வீசி கொண்டிருக்கும். அந்த நேரம் ஒரே ஒரு ஆளவை நீங்க பார்க்க முடியும். That's a eagle. நான் சொல்ல, இந்த வருஷம் உங்க பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுகிற வலிமைகளை தேவன் உங்களுக்கு தருகிறார். You will face it your problem. அத்தனையும் ஃபேஸ் பண்ணா என்ன ஆகும் தெரியுமா? ஃபேஸ் பண்ணிட்டு அத்தனைக்கு இது மேல வந்து நிற்கும். இப்போ இதுக்கு கீழே தான் எல்லா பிரச்சனையும். பிரச்சனைக்கு மேல, இதுக்கு முன்னாடி உங்க தலைக்கு மேல பிரச்சனை, இதுக்கு அப்புறம் உங்க காலுக்கு கீழே. அந்த பண பிரச்சனை இந்த வருஷம் உங்க காலு கீழே போகுது. அந்த கடனை உங்க காலு கீழே. எல்லாரும் ஓடி போயிருவாங்கடா, ஆனா நீ ஓடுற ஆள் இல்ல, நீ உயர்ற ஆளு. இது வரைக்கும் நீங்க லூஸ் பண்ணீங்க, இந்த வருஷம் ஃபேஸ் பண்ணுவீங்க. கழுகின் குணமே என்ன தெரியுமா? எதுக்கும் அஞ்சாது. நிறைய பேர் பாருங்க, பயந்து வாழாதீங்க. வீரனுக்கு ஒரு முறை தான் சாகும், கோழைகளுக்கு அனுதினமும் சாகும். உங்களை சிறைப்படுத்தினதை நீங்கள் சிறைப்படுத்த போகிறீர்கள். உங்களை ஆண்டதை நீங்கள் ஆள போகிறீர்கள். உங்களை மேற்கொண்டதை நீங்கள் மேற்கொள்ள போகிறீர்கள். the year of control. இந்த வருஷம் நீங்க கண்ட்ரோல் எடுக்க போறீங்க. problems or opportunities. எல்லாம் சொல்லுங்க, பிரச்சனைகளே வாய்ப்புகள். அது என்னை தடுப்பதற்கல்ல. ஆமென். நான் விளையாடுறதுக்கு கடவுள் அனுப்பியிருக்கிற பெரிய மைதானம். பிரச்சனைகள் என்னை தடுப்பதற்கல்ல, நாம் தாண்டும் உயரத்தை கூட்டுவதற்கு. இந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு ஆமென் துதியினாலும் தேவ பலத்தினாலும் வார்த்தையினாலும் நிரம்பி நீங்க போனீங்கன்னா you will face the storm. ஆமென். கெட்ட விஷயத்துக்கு பயந்த நாள் முடிஞ்சிச்சு. இனி அதை ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கிற நாட்கள். கழுகுக்கு பயம்னா என்னன்னு தெரியும். பயமா எனக்கா? கூட்டுக்குள்ள அடைக்கிறதுக்கு இது கோழி கிடையாது, இது கழுகு.